வெல்கம் பேக் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம அரிசி உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் ஒரு 200 கிராம்ஸ் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் கப்பு. இதுக்கு ஹாஃப்க்கும் கொஞ்சம் கூட, அதாவது ஒரு 120 கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் உளுந்து, ஒரு 120 கிராம்ஸ் அரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா பொங்க அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக மிளகு வாயில் வர்றது பிடிக்காதுன்னா நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மிளகை இடித்து போடுங்க, அது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக நான் அரைச்சிருக்கேன்னு. இதனால தான் சொன்னேன் திக்காக அரைச்சிக்கோங்க, தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்காதீங்கன்னு. இப்போ பாருங்கள் ஈஸியாக நமக்கு பால் மாதிரி வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி பாலாக போடுங்க. பாலாக தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் கிள்ளி போட்டாலே அது பால் மாதிரி தான் வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வேகும். இதுக்கு தக்காளி சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நான் ஈவினிங் டைமில் என்னடா ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்கள் அம்மா சொன்ன ரெசிபி தாங்க இது. நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு போண்டாலாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த